திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். துலா ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய சுக்கிரன் உங்களை ஆளக்கூடிய, நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க, உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், உங்கள் உடல் வாகு எப்படி இருக்கும், அதே போல் நீங்கள் உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய எண்ணங்கள், இதெல்லாமே யாருன்னா இயற்கையாகவே சுக்கிரன் கொடுக்கக்கூடியதா, சுக்கிரனுடைய தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா உச்சம் பெறுகிறார். ராசி அதிபதி உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். ஆனால் என்னென்னா, 6ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறும் பொழுது பணத்தையும் கொடுக்கும், அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு விரயத்தையோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன கடன் சார்ந்த விஷயத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற உண்மை. இதில் இவர் 8ஆம் அதிபதி ஆகி 6ல் உச்சமாகி ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். ராசி அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலத்தில் சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, பண விரயங்கள், பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகுவோடு சேரும் பொழுது இயற்கையாகவே பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி யோகம், ஏதாவது ஒரு வழியில் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கேட்கின்ற இடத்தில், செய்கின்ற இடத்தில், எங்கே நீங்கள் பணம் கேட்டிங்கனாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், விபரீதமாக லாட்ரி சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாமே கூட உங்களுக்கு அதீதமான பண வரவு வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுதும் அது துலா ராசிக்கு, ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இது ஒரு வகையில் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு சுக்கிரன் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட உச்சகட்டமாக பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர திசையோ ராகு திசையோ, சுக்கிர திசையில் ராகு புத்தியோ, ராகு திசையில் சுக்கிர புத்தியோ, சுக்கிரன் ராகு சாரத்திலேயோ ராகு சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலோ, அல்லது ராகு இருக்கின்ற வீட்டில், உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கின்ற வீட்டிலிருந்து 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு அதாவது அதிகமான பணவரவு, எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பணவரவை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் இந்த சுக்கிரன் ராகு நம்ம சொன்ன மாதிரி உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது ஆசையை காட்டி மோசம் பண்ணும். ராகு அப்படிங்கிறது எல்லாமே பெருசாக இருக்கிறது மாதிரி காட்டும், ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இது ராகு அப்படிங்கிறது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் சின்ன தவறு பண்ணிங்கனாலும் கூட பெருசு பண்ணிடும். ராகுங்கிறது பெரியது, கேதுனா தான் சிறுசு. 4 ரூம்குள்ளே முடியுது, அது கேதுனுடைய அமைப்பு. ஊரே தெரிகிறதா, வைரல் ஆகுதா, அது ராகுனுடைய அமைப்பு. அப்போ இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குதுங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இதே பாருங்கள், உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியல, இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தெரியல அப்படின்னா, இந்த சுக்கிரன் ராகு பாருங்கள், இதனுடைய மைனஸ் என்னென்னா, உங்கள் வம்சத்தில் உங்களுடைய பரம்பரையில் பெண்களுடைய நிலைகள் நல்லா இருக்காது. குடும்பத்தில் சிறு வயதிலேயே பெண்கள் இறந்திருப்பாங்க, அல்லது சிறு வயதிலே ஏதாவது விடோவாயிருக்கிறது, அல்லது பெண் குழந்தைகளாகவே பிறப்பது, அல்லது ஆண் குழந்தைகளாகவே பிறக்குது. உங்கள் வம்சத்தில் பெண்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனைகள், நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. இதுதான் உச்சகட்டமான பெண் சாபத்தினுடைய ஒரு அமைப்பு. அப்போது இப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் உங்களுக்கு வக்ரத்தில் இருக்கார் 24ஆம் தேதி வரைக்கும். 2-7 வக்ரகதி அடையும் பொழுது 2ஆம் அதிபதி வக்ரமாக இருந்துச்சுன்னா பேச்சால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் பண வரவு இரட்டிப்பாக வரும். ஏன்னா வக்ரம்னா 2ன்னு அர்த்தம், வக்ரம்னா ஸ்பீடாக வர்றதுன்னு அர்த்தம், வக்ரம்னா திரும்பி உட்காந்துட்டு இருக்குது செயல்படுத்த முடியாமல் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 2ஆம் அதிபதி வக்ரம் ஆச்சுன்னா பணம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக வரும். அப்போது ஒரு திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், வீட்டில் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழிவகையில் பேச்சால் உங்களோட எண்ணத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் பாருங்கள், ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய். அப்போ 7-9 போகும்பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 24ஆம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி வேறு ஆகிறார். அப்போ 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கும். இன்னும் 1 மாதம் வரைக்கும் அங்கே செவ்வாய் அங்கேயே தான் இருக்க போகிறார், மிதுனத்திலேயே தான்.
அப்போ 2 குடைவர் 9ஆம் வீட்டில் 24ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல திருமண வாழ்க்கை, எதிர்பார்த்த வரன்கள் கிடைப்பது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது, தன வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நின்று போயிருந்தாலும் கூட அது திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனீங்கனாலே பரவாயில்ல. அடுத்தது பாருங்கள், இந்த குருவும் பாருங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஏன்னா குரு தான் பெரிய கிரகம். அப்போ குரு இந்த துலா ராசிக்கு வக்ரமாகிறது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் கூட 8ஆம் இடத்துல வக்ரமாயிருக்கும் பொழுது நகை அடமான வச்ச ஒரு சூழ்நிலைகளோ அல்லது பணம் சார்ந்த விஷயம் ஏதாவது தொலைந்து போனதோ அல்லது ஏமாற்றப்பட்டதோ, இது எல்லாமே ஒரு பணம் நகை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். அதே போல் உங்கள் உறவினர்களுக்குள்ளேயோ அல்லது உங்கள் கூட பிறந்தவர்களுக்குள்ளேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துல சில மனசஞ்சலங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. இது எல்லாமே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே நிவர்த்தி ஆகி வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது வேலையிலிருந்து ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, எதிர்பார்த்த தனவரவு அப்படிங்கிறத நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சனி பயிற்சி சொல்லியிருப்போம். உங்களுடைய ராசிக்கு 5ல் இருக்கிறதால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது புதன். இந்த புதன் பாருங்க, இந்த ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் வீட்டில் பாருங்கள் உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது துளாராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியானவர் 4ல் இருக்கிற வரைக்கும் பூர்வீக சொத்து, பூர்வீக ஸ்தானத்தில் ஏதாவது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது மாற்றமாகவோ அல்லது இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது 11ஆம் தேதிக்கு மேலே அவரும் பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது 1, 5, 9 தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்போது 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். நல்ல எப்படி சொல்கிறது, 5, 9 அப்படின்னா தந்தையினுடைய புண்ணியமும் உங்களுடைய தாத்தா வர்க்கத்தில் வரக்கூடிய புண்ணியமும் உங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், பெயர் புகழ் கிடைப்பது, அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அல்லது அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த புதன் 12ஆம் தேதிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இது 1, 5, 9 தொடர்பு ஏற்பட்டாலே வணங்கத்தக்கவர்னு அர்த்தம். அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு பெயர் புகழோ, ஒரு வணங்கத்தக்க ஒரு விஷயங்களோ, ஒரு பாராட்டுகளோ, ஒரு அவார்ட்ஸோ ஏதாவது கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வரை உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் அதிபதியும் ஆகிறார் இந்த புதன். இந்த புதன் 12ஆம் அதிபதியும் ஆகி சனியோட போய் நிற்கும் பொழுது, சனி அப்படிங்கிறவர் இயற்கையாகவே தொழில்காரகன்னு சொல்கிறோம். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே 12ஆம் இடம் தான். அப்போ அந்த புதன் அங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது ஏதாவது வெளிநாடோ வெளியூரோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடியது, அது 5ஆம் இடங்கிறது பாருங்கள் குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. அடுத்தது உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. இந்த 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் நிற்கிறார் 12ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், ஏதாவது விரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது புதன். அப்போ ஏதாவது ஒரு இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, வண்டி ஏதாவது விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்கலான்றீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வந்தே தீரும். ரொம்ப நம்ம இப்போ 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70,000 50,000 பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த காலத்துக்கு மேலே 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதை மூவ் பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், அவரே உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் வீட்டில் போய் சூரியன் சனி சேர்க்கை ஆகிறார். எப்படி சுக்கிரன் ராகு அப்படின்னு சேர்க்கை உச்சகட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுத்து பெண் சாபத்தினால பிரச்சனைகளையும் கொடுக்குதோ, அதே போல் இந்த சனியும் சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே பிரச்சனையாகவே இருக்கும். 2 பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்பா உள்ள வந்தால் பையன் வெளியே போயிடுவா, அப்படி பையன் உள்ள இருந்தால் அப்படி அப்பா வெளியே போயிடுவா அப்படி. இப்படி இதுவே தான் சூழ்நிலைகள் ஒரு 2 பேருமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைச்சு கொடுக்காது. இது ஆண் ஜாதகத்தில். ஆனால் வீட்டுக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட வெளி உறவுகளில் பார்த்துட்டிங்கன்னா சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் பெயர் புகழ் மதிப்பை கொடுத்துரும். இது நல்ல பையன், நல்ல மனிதர் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்துட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு, அரசாங்க வருமானங்கள் இதெல்லாமே சூரியன் சனி ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் சனி சேர்க்கை இருந்து அதுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா
வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3மே வந்து அரசு கிரகங்கள் தான். அரசாங்கத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா சூரியன் சனி செவ்வாய் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உள்ளேயே கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போகவே முடியாது. அப்போ இதனுடைய தொடர்பு ஜாதகத்தில் இருந்து இப்போ கோச்சாரப்படி அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணினீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது போல விஷயத்தில் சனியும் சூரியனும் ஆண் ஜாதகத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெண் ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கு பொண்ணுக்கும் ரொம்ப உறவுகள் வந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாசமாக இருப்பாங்க, பிரிக்கவே முடியாது. அப்பாவை விட்டு பொண்ணு இருக்காது, பொண்ணை விட்டு அப்பா இருக்காது. பூர்வீகம் அதாவது சனியும் சூரியனும் ஆண் ஜாதகத்துலேருந்து பூர்வீக சொத்து பிரச்சனை வரும். இது சனியும் சூரியனும் வந்து பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க அப்பாவே அந்த பொண்ணு பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவார். இதுதான் வந்து இயற்கை. அதாவது இந்த சேர்க்கைக்கு மட்டும் இது போல் ஆண் பெண் எல்லாத்துக்குமே ஆண் பெண் பிரிவினைகள் உண்டு, யோகமும் உண்டு, அதே போல் அவயோகமும் உண்டு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டு போகும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அப்போ சனியும் சூரியனும் பெண் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சொத்து சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு கேட்டதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே போல் இந்த சனியும் சூரியனும் சேர்க்கை சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர், கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்லது பண்ணாமல் அது போகவே போகாது. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதம் அதற்குண்டான எக்ஸ்டெண்டாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக வரக்கூடிய மாதமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.